Game on! Now game on with Kiko and get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. சொட்டை பாய், இந்த தேசம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? பன்னி, எதுக்குமா இவ்ளோ டென்ஷனா இருக்க? தாத்தா அர்ஜென்ட்டா வர சொல்லி லெட்டர் எழுதிருக்காருல, அதான் டென்ஷனா இருக்கு. அவர் ப்ராப்ளம்ல இருக்காரோ என்னவோ. நாம தான் போயிட்டு இருக்கோம்ல, ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நாம சால்வ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? சொட்டை பாய், அங்க பாரு, நம்ம வந்து சேர்ந்துட்டோம். வாங்க வாங்க, இந்த பேப்பரை வாங்குங்க. இன்னைக்கு என்ன நியூஸ்ல படிங்க. வாங்க வாங்க, இந்த பேப்பரை வாங்குங்க. இன்னைக்கு என்ன நியூஸ்ல படிங்க. வாங்க வாங்க, இந்த பேப்பரை வாங்குங்க. இன்னைக்கு என்ன நியூஸ்ல படிங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க, இந்த பேப்பரை வாங்குங்க. இன்னைக்கு என்ன நியூஸ்ல படிங்க. இங்க இருந்து போயிடுங்க. தாத்தா, ஹாய். போடுங்க, இவங்களை ஆங்கிலேயர் தான் அனுப்பியிருப்பாங்க. பயப்படாதீங்க, இவன் என் பேரன் தான். என்ன பாக்குறதுக்காக ஓடி வந்தான். ஆனா நாங்க ஓடி வரலையே தாத்தா. இந்த உலகமே மாறி போயிடுச்சு, ஆனா நீ இன்னும் மாறவே இல்ல கண்ணா. தாத்தா தாத்தா, என் செல்லங்களா. ஆமா தாத்தா, எங்களையும் இவ்வளவு அவசரமா வர சொல்லிருந்தீங்க. இங்க பாருப்பா, சில பேரு இந்த காலனியை இடிச்சிட்டு ஸ்டேடியம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க யாரு? கிரிக்கெட் கேங்க. புது அம்பையரை வர வச்சிருக்கீங்களா? ஆனா நாங்க தான் மேட்ச ஜெயிப்போம். இப்ப நாங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். நாங்க மேட்ச் ஆடுற மூட்ல இல்ல. ஒரு டீமுக்கு மொத்தமா 11 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேல ஆடக்கூடாது. அட, இது கிரிக்கெட் கிடையாது. ரவுண்டிங்கோட டீம் சிலுக்கு துணி போட்டு வந்திருக்காங்க. இது சில்க் கிடையாது, காட்டன் துணி. புரிஞ்சுதா? நான் சொன்னது இவங்கள பத்தி தான். இந்த ரவுடிங்க தான் காலனியை காலி பண்ண நினைக்கிறாங்க. இங்க பாருங்க, ரவுடித்தனத்தால ஒண்ணும் நடக்காது. உங்களுக்கு ஸ்டேடியம் கட்டணும்னா போய் வேற எங்கேயாவது கட்டுங்க. இது அற்புதமான ஏரியா. இவ்வளவு விசாலமான இடம் இந்த ஊர்ல வேற எங்கேயுமே கிடையாது. இந்த காலனி விசாலமான இடத்துல இருக்கு. டோட்டலி பிளாட். இது ஸ்டேடியம்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸ்டேடியத்தை இங்க தான் கட்ட போறோம். அப்புறம் விளையாடுவோம், வேர்ல்ட் கப்பையும் ஜெயிப்போம். அப்புறம் இங்க வேர்ல்ட் கப் ஆட வச்சு பணத்தையும் சம்பாதிப்போம். இங்க எந்த ஸ்டேடியமும் வராதுமா. எங்க கிட்டே டாஸ் போடுறியா? நண்பர்களே, மேட்ச் ஆரம்பிங்க. ஸ்டேடியத்தை இங்க தான் கட்ட போறோம். ஐயோ!
Game on! Now game on with Kiko. And get your power mode on! If you have not experienced the same, download the game. Available on Google Play. ஐயோ அம்மா, எல்லா பாலும் என் மேலதான் படுது. ஓடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கப்பா. என்ன அடிக்காதீங்க. இந்த எடுத்துக்கோ, இந்த உனக்கோ. நீங்க மேட்சை ஜெயிச்சிட்டதா மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ரெண்டாவது இன்னிங்ஸுக்கு நாங்க திரும்பவும் வருவோம். என்னால உங்கள மாதிரி ஃபைட் பண்ண முடியாது. என்ன பலசாலி கிடையாது. இல்ல கண்ணா, நீ தான் செம்ம டெரரா தாக்குனல்ல. நான் தான் எதுவுமே பண்ணவே இல்லையே. இது நல்லது கிடையாது. ஆல் அர்ஜுன் மீட்டிங் இருக்கு. சீக்கிரமா சிலுக்கு துணியில வாங்க. எங்க கிட்ட சில்க் துணி இல்ல. எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க. இது ஏதோ செம்ம டெரரா வந்துகிட்டு இருக்காங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் சின்ன வயசுல போடாத ஆட்டம் இல்ல. இப்ப நீங்க அந்த ஆட்டத்தை ஆடுங்க. இது யாரோட சேலை? சேட் சிங்கோடது. ரொம்ப பெரிய ஃபைட்டரு, பலசாலியும் கூட. முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் இவரை சாமியா கும்பிடுவாங்க. சரி வாங்க உள்ள போய் பேசலாம். சரி வா கண்ணா, உள்ள போய் பேசலாம். நாம கிரிக்கெட் கேங்க அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப அவங்க மறுபடியும் வருவாங்க சிலுக்கு துணியில. இவன் சொல்றது என்னமோ உண்மைதான். அவங்க மறுபடியும் வருவாங்க. தாத்தா, ஒருவேளை அவங்கள அடிச்சு விரட்டலனா காலனிய ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான். மிரட்டலாம். நீங்க என்னவோ நான் நல்லா போயிடுவீங்க. ஆனா அந்த கிரிக்கெட் கேங் மத்தியில நாங்க தானே கிறுக்க போறோம். இவன் சொல்றதும் சரிதான். என்ன பண்ணலாம்? தாத்தா, நீங்க அவங்க பக்கம் இருக்கிறீங்களா இல்ல எங்க பக்கம் இருக்கிறீங்களா? அவங்க சொல்றதுக்கும் சரின்றீங்க, நாங்க சொல்றதுக்கும் சரின்றீங்க. ஒவ்வொருத்தரும் சரியா சொல்லும் போது அத ஆமா உண்மைன்னு தானே சொல்ல முடியும். கர்ஜனை செஞ்சனை சொல்றத மறந்துட்டீங்க. கண்ணா, நான் இளமையில போடாத ஆட்டம் இல்ல. உங்களுக்கு இளம போயிருச்சு. எங்களை ஏன் கெடுக்குறீங்க சிலுக்கு துணியில? உங்களை நீங்களே பாதுகாக்க முடியாதப்போ உங்களுக்கு இளமை இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. நீங்க பேசுறது சுலபம்தான், ஆனா எங்களால எப்படி செய்ய முடியும்? பாத்தீங்கல்ல பவுலிங் எவ்வளவு ஃபாஸ்டா போடுறாங்கன்னு. இவங்க இங்க இருக்க கூடாது சிலுக்கு துணியில. ஓகே, அப்படின்னா நாங்க காட்டன் துணி போட்டுக்கிறோம். ஓய், உங்களை இங்க நாங்க இருக்க விட மாட்டோம். நிறுத்துங்க. இங்க தாதா நான் தான். நான் சொல்றதான் கேட்கணும். 3 மாசம் வாடகை கொடுக்கல. இப்ப என்னன்னா பெருசா பேச வந்துட்டீங்க. யாரு இங்க இருந்து போக விரும்புறீங்களோ போகலாம். இந்த 4 பேரும் இங்க தான் இருப்பாங்க. இவங்க தான் இந்த கிரிக்கெட் டீமை ஓட ஓட விரட்டி இருக்காங்க. இப்ப அவங்க இங்க வர அலறுவாங்க. இந்த ஊரே நம்மளை பார்த்து சிரிக்குது. எந்த இடத்துல பால போட்டு நான் போல்ட் ஆக்குவேனோ அங்கேயே ஃபுல் டாஸ் போட்டு கவுத்திட்டீங்க. பாஸ், அட என்ன பாஸ், அவங்க எல்லாரையும் பவுண்டரிக்கு வெளியில தூக்கி வீசிட்டாங்க. பாஸ் ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் இப்ப யாரை கூட்டு வந்திருக்கேன் பாருங்க.
காத்தாடி சொக்கருங்க. இவங்க யாரு? காத்தாடி வீரர். இதுதான் உன்னுடைய ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டா? ஒரு கேம் தோத்ததும் கேமைய மாத்திட்டு கிரிக்கெட்ல இருந்து காத்தாடிக்கு மாத்திட்ட. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன? நான் சொல்றது கேளுங்க. இவங்க நல்ல ஃபைட்டர்ஸ். முன்னா அப்புறம் டுன்னா. இவங்க காத்தாடியால ஓங்கி விடுவாங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? ஹே பவுலர், உன் பாலை எடு. அப்புறம் இந்த காத்தாடி வீரர்கள் மேல குறிவை. இன்னும் ஏதாவது பார்க்கணுமா? இல்ல வேண்டாம். உங்க மொத்த டேலண்டையும் இவங்கிட்டே நான் பார்த்துட்டேன். இவன் தனியா வந்தான். 10 பேர் வந்தாலும் இதுதான் நடக்கும். என்ன சொல்றமுன்னா? ஆமா டுன்னா. சபாஷ் முன்னா துண்ணா. போங்க, அந்த 4 பேரையும் கிளீன் போல்ட் ஆக்கிடுங்க. அந்த 4 பேரும் இன்னைக்கே ஊரை விட்டு ஓடணும். 4 பேரையும் அடிச்சு அடிச்சு அவங்கள மோசமாக்குற காத்தாடிய நாம கொண்டு போவோம். அப்படிதானே டுன்னா? ஆமா முன்னா. கமான் பன்னி, பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு. எதுன்னு சொல்லு. அடங்கப்பா, அட்ராசக்கா அட்ராசக்கா அட்ராசக்கா. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். பாலையா அப்படி பண்ணீங்க? தெரியாம படிச்சிட்டோம். அப்படித்தானே முன்னா? ஆமா டுன்னா. இப்ப பால் தான் உடைச்சோம். இனி இவங்கள உடைப்போம். அப்படிதானே டுன்னா? அடங்கப்பா, அரசக்கா அரசக்கா அரசக்கா. ஒரே நேரத்துல 3 காத்தாடிய பறக்க விடுறாங்க. எனக்கு டிராகன் பட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா நீ டிராகனே எடுத்துக்கோ.
இவங்க நம்மள காத்தாடி வச்சு அடிக்கிறாங்கம்மா. ஆமா, நீங்க காலனியை விட்டு போகாத வரைக்கும் நாங்க அடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படிதானே துண்ணா? ஆமா முன்னா. இவங்கள அந்த கிரிக்கெட் கேங்காரங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்னு தோணுது. அடிங்க. Yep. எங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்லன்னா நல்லா அடி வாங்குவீங்க. புரியுதா? இந்தாங்க புடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளிக்கிட்ட அடி வாங்குற முதல் கழுகு நீதான். புரிஞ்சுதா? என்னால அவங்கள மாதிரி ஃபைட் பண்ண முடியல. ஐடியா. அந்த ட்ரம் நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட காத்தாடியே வெட்டிட்டாங்க. ஓ, இங்க இருந்து கிளம்பலன்னா உங்களை கட் பண்ணிடுவேன். சபாஷ் பண்ணி. காலனிய காலி பண்ணணுமா? வாடா, சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். இனி உங்களை பார்த்தோம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனிமே இவங்க என்னைக்கு வரமாட்டாங்க. புரிஞ்சுதா? அவங்க இனிமே வரமாட்டாங்க. ஆனா வேற யாரும் வரலாம்ல. சிறுக்கு துணியில கிரிக்கெட் கேங் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க எங்க பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கிட்டீங்களே. ஆமா ஆமா, இங்க இருந்து போயிடுங்க. 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 வாய் மூடுங்க. நிறுத்துங்க. இவங்க இங்க தான் இருப்பாங்க. நீங்க கர்ஜனை செய்யுங்க தாத்தா. நான் இளமையில இருக்கும்போது தான் ஆட்டம் போட்டேன். ஆனா இவங்க சொல்றது ஒன்றும் தப்பு இல்ல. அந்த கிரிக்கெட் கேங்க சாதாரணமா எடை போடாதீங்க. இதுக்கு நிரந்தரமா ஏதாவது ஒரு சொல்யூஷனை யோசிச்சே ஆகணுமே. நீங்க ரெண்டு பேரும் பிஞ்சு போயிட்டீங்களா இல்ல காத்தாடி பிஞ்சு போச்சான்னு தெரியல. முன்னா துண்ணா நீங்க டாஸ்ல இல்ல மேட்ச்ல தோத்துட்டீங்க. அது வந்து ஷட் அப். அவங்கள விரட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா நீங்களே தப்பிச்சு வந்திருக்கீங்க. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. என்ன சொல்ற முன்னா? ஆமா துண்ணா. ஸ்பின் பண்ணா வேலைக்கு ஆகாது. அவங்கள தோக்கடிக்கணும்னா பவுன்சர் தான் தேவை. நம்ம இவ்வளவு பேர் இருந்தா அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. டிஸ்கோட பவுன்சர் என்ன பண்ண போறான்? அவ பவுன்சர் கிடையாது, பவுன்சர் பால். அப்படின்னா குரு கண்டால். குரு கண்டால்னா யாரு? குன்ஃபு மாஸ்டர் குரு கண்டால். அவரை இதுவரைக்கும் யாராலையுமே தோக்கடிக்க முடியல.
ஒரு கண்டால்னா யார்? ஏய், கோழி திருட! அடா என்ன வெளியில விடுங்க. கோழி திருட, உனக்கு இவ்வளவு தைரியமா? பெல் அடிச்சு கோழி திருட உள்ளே வந்துட்டியா? நான் ஒன்னும் பெல் அடிக்கல. என்ன பார்த்தா திருடம் போல தெரியுதா? இல்ல, பாக்குறதுக்கு நீ திருட மாதிரி தான் இருக்க. பெல் அடிச்சு. நான் கிரிக்கெட் கேங்கோட ஆளு. பாஸ் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் ஃபுட்பால் தான் ஆடுவேன். கிரிக்கெட்ல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க என்ன வேலை ஆகணும்னாலும் பணம் தான். புரிஞ்சதா? குடுக்குறோம். முதல்ல நாங்க சொல்ற இடத்துக்கு நீ வா போதும். நாம போய் அவங்களோட இடத்துல அட்டாக் பண்ணி ஆகணும். வா 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 வா, கோடாரி காலில் படலன்னு காலை கொண்டு போய் கோடாரியில வைப்போமா? சிலுக்கு தண்ணியை போட்டு. காடும் நம்மளது தான், கோடாலியும் நம்மளது தான். உங்க எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்? ஆனா கொடாரி எங்க இருக்கு? அனி, இது ஒரு பழமொழிமா? அப்புறம் இவன் ஏன் பழமொழிய கொடாரின்னு சொல்றான்? இவன் தான் டாங்கி. கொஞ்ச நேரம் உன் வாய்க்கு பூட்டு போடுறியா? வாய்க்கு தாப்பாலே இல்ல, அப்புறம் எப்படி வாய்க்கு பூட்டு போடுவேன்? அண்ணா, இவன் உன்னை பேசாதன்னு சொல்றான். புரியுதா இல்லையா? நீங்க முதல்ல பேசாதீங்கன்னு சொல்லாதீங்க தாத்தா. இவன் பேசாதன்னு சொல்றானா இல்ல கர்ஜனை செய்ய சொல்றானா? இங்க பாருங்க, இங்க உக்காந்து புயலுக்காக காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. புயல் வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? புயல்னா கிரிக்கெட் கேங். அப்படின்னா கிரிக்கெட் கேங்னு சொல்ல, அது ஏன் புயல்னு சொல்ற? இங்க இருக்கிற எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. அவங்க அடுத்த அட்டாக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நாமளே அவங்க டென் மேல அட்டாக் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதனால உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. இந்த ஹனி ஒரு சின்ன பையன், சேர்சிங் இல்லல்ல. உங்களை விட எனக்கு இந்த காலனி ஒன்றும் பெருசு இல்லை கண்ணா. நீங்க எல்லாரும் திரும்ப போயிடுங்க. இந்த காலனியை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். ஆனா தாத்தா, இந்த காலனியை விட்டுட்டு நீங்க எங்க போவீங்க? என் காலம் முடிஞ்சு போச்சு கண்ணா. ஏதோ ஒரு மூலையில இருந்துக்கிறேன் நான் பாட்டுக்கு. இல்ல தாத்தா, நீங்க இங்கேயே காலனில கர்ஜனை பண்ணுங்க. இனி எப்போ அவங்க இந்த காலனி பக்கமே கண்டிப்பா திரும்ப வராத அளவுக்கு நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீர்வோம். நானும் உங்க கூட வர்றேன். தாத்தா எங்களை அன்பா பாத்துக்கிட்டாரு. எப்பவும் வாடகையே கேட்கல. எங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க. உங்க கடமையை தீக்க எங்களுக்கு நேரம் வந்துருச்சு. நாங்க இந்த காலனியை உடைக்க விட மாட்டோம். நானும் உங்க எல்லாரும் கூடயும் இருக்கேன். கிரிக்கெட் கேங் ஆல் அவுட் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்கோம். கிரிக்கெட்டோட பிரேக் டைம் முடிஞ்சது. லஞ்ச் பிரேக் டைமும் வந்துடுச்சு. ஆனா அவன் குரு கண்டால கூட்டிட்டு இன்னும் வரவே இல்லை. யாரு புதுசா இருக்கான்? உன் முகத்துக்கு என்ன ஆச்சு? வழியில வரும்போது உங்களால இந்த வயசுல சண்டை போட முடியுமான்னு கேட்டேன். அதனாலதான் இவர் இந்த பஞ்ச் கொடுத்திருக்காரு. என்ன மாதிரி ஆளுங்களை வச்சிட்டு இருக்க? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யார்கிட்ட எப்படி பேசணும், நடந்துக்கணும்னு. அவன் ஒரு கழுதை குரு கண்டால் எப்பவுமே காலடியில தான் இருப்பான். என்னைக்கும் பிளே கிரவுண்டுக்கு வர மாட்டான். நீ குரு கண்டால் ட்ரைனிங் மேலே சந்தேகப்படுறியா? சரி, வேலை எவ்வளவுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அதுக்கு பணம் எவ்வளவு தருவ நீ? 2 பூனை, 1 கிளி, அப்புறம் ஒரு டாகி அடிச்சு இங்கிருந்து விரட்டணும். எதுக்காக என்ன அடிச்சீங்க?
இவ்வளவு கேவலமான வேலைக்கு குரு கண்டால கூப்பிட்டு இருக்க, என்ன பண்றது உன்ன? நான் ஒண்ணும் பெல் அடிக்கல. இவன் தான் உங்க வீட்டுக்கு வந்தான். ஒருவேளை இவன் தான் அடிச்சிருப்பான். அடேய், பூனை நாய் கூட சண்டை போடுறதுக்கு குரு கண்டால வர வச்சிருக்க? அந்த 4 பேரும் நல்ல ஃபைட்டருங்க. எங்களுக்கு ஸ்டேடியம்காக காலனியை காலி பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்கள விரட்டுங்க, அப்புறம் உங்களுக்கு கப் 10 லட்சமும் பிரைஸ் மணி உங்களுக்கு தரேன். அவங்க எங்க இருக்காங்க? உனக்கு பின்னாடி தான். நாங்க உங்களுக்கு பின்னாடி, நீங்க எங்களுக்கு பின்னாடி. So much fun. எங்க கிரவுண்ட்ல மேட்ச் ஆட வந்துட்டீங்களா? நீங்க கண்டிப்பா தோக்க போறீங்க. இன்னைக்கு நீ தான் தோக்க போற. சிலுக்கு துணில. இது டயலாக் நேரம் கிடையாது, ஆக்ஷன் பண்ற நேரம். ஆரம்பிக்கலாமா? நாங்க ஒண்ணும் பெல்ல கொண்டு வரல. உன்னோட பேண்ட வாசிக்கட்டுமா? குரு கண்டால் கிட்டே விளையாடுறியா? அட்டாக்! ஏய், ஓய், டேய், ஏய், என்ன பண்றீங்க? கொஞ்சம் நிறுத்துங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன். அட கடவுளே, இவ குறுக்காண்டல் சிலுக்கு துணில. ஆனா இங்கதான் யாருமே சில்க் துணியே போடலையே. துணியை விடுங்க, அவனோட பெல்ல பாருங்க. அவன் அங்க பெல்லு தான் அடிச்சிட்டு இருக்கான். அவனை விடுங்க, போய் கிரிக்கெட் கேங்க அடிங்க. இவன் வச்சிருக்கிற பெல்ல ரொம்ப பாரமா போயிடுச்சு, புரிஞ்சுதா? இதுதான் குரு கண்டாலோட அட்டாக். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு ஃபைட் பண்ண ஒரு சான்ஸ் கொடுங்க. குயிமா. ஏய்,
உன்னோட பெல்ல கலட்டிட்டான் குரு. அட இவங்களுக்கு யாரு பேட்டிங் கத்து கொடுத்தது? இப்ப பவுலிங்கையும் பாரு, கிழக்கு துணில. சிறுகண்டால் காப்பாத்துங்க. அடிக்கிறதுக்கு தான் டீல் பேசியிருக்கோம், காப்பாத்துறதுக்கு தனியா பைசா கொடுக்கணும். ஓகேவா? அவனை விட்டுருங்க, அவனை கொன்னுடாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. அடுத்து இவன் தான் அடி வாங்க போறானா? தள்ளி போங்க. மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா. ஹனி, காப்பாத்துங்க. அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? முதல்ல நீ ஹனியை தூக்கிட்டு போயிடு. பனி, போய் ஹனிய காப்பாத்து. அவங்கள போய் பிடிங்க. அட நாங்க ஹிட் விக்கெட் ஆயிட்டோமே, எங்களால நகர கூட முடியாது. அவங்கள போய் பிடிக்க சொன்னா இல்லையா? அவங்க வேர்ல்ட் சாம்பியன். வேர்ல்ட் சாம்பியனுக்கு முன்னாடி ஆட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னைக்குதான் கடைசி மேட்ச் நடக்க போகுது. என்னுடைய திறமைய நான் நிரூபிக்க போறேன். அப்புறம் உங்களுக்கு அந்த காலனியும் கிடைச்சிடும். என் கூட வா, சொல்றபடி கேளு. அண்ணி, அண்ணி, அண்ணி. அண்ணி, எழுந்துரு, எழுந்துரு. அண்ணி, எழுந்துரு அண்ணி. இங்க இருந்து போயிடுங்கன்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஆனா நான் சொன்னதுதான் நீங்க கேட்கவே இல்லை. எங்களை காப்பாத்த போய் அன்னைக்கு இந்த நிலைமை வந்துச்சு, சிலுக்கு துணியில. பாத்தீங்களா, என் அணிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும். தாத்தா, ஹனி சரியாயிடுவான், புரிஞ்சுதா? இது குரு கண்டாலோட பெல்ல வச்சு அடிக்கிற அட்டாக்கு. அவரோட அட்டாக்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. சேர் சிங்கால மட்டும்தான் அவனை எதிர்க்க முடியும், அதுவும் பயங்கர தைரியத்தோட. இந்த ஹனி ஒரு சின்ன பையன், சேர் சிங் இல்லல்ல இந்த அட்டாக் எல்லாம் தாக்கு பிடிக்கிற. நாம வேணா ஹனியை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாம். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் தாத்தா. எதுவுமே சரியாகாது, அப்படியே விட்டுடுங்க. எப்பவாவது சில அதிசயங்கள் நடக்கும். இன்னைக்கு அது நடக்கிறத நீங்க பாப்பீங்க. இவனோட கதை காலி. இப்ப இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களையும் முடிக்கிறேன். அதனாலதான் ஹனியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இனிமே உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. இப்ப நாங்க உன்னுடைய பேண்ட வாசிக்க போறோம், அதுவும் பெல்ல அடிச்சு அடிச்சு, புரிஞ்சுதா? ரொம்ப தான் பேசுறீங்க. இப்பவே உங்க 3 பேரையும் ரிட்டையர் பண்ணிடுறோம். டீம் ரெடியா? எஸ் பாஸ்.
அட்டாக் பண்ணுங்க. இவங்க சாதாரண ஆள் கிடையாது குரு. இவங்க விக்கெட்டை நீங்க தான் டவுன் பண்ணணும். புரியுதா இல்லையா? ஓடி போயிடுங்க பசங்களா, இவன் கிட்ட மோதி உங்களால ஜெயிக்க முடியாது. பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். தாத்தா சொல்றது கரெக்ட் தான். புரியுதா இல்லையா? ஒன்னதான் இப்போ பெல்லு மாதிரி அடிக்க போறோம் பாரு. எனக்கு சக்தி கொடு. அட இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டான்? நான் நல்லா ஆயிட்டேன். ஆனா நீ இனிமேல் நல்லா இருக்க மாட்ட. அட்டாக். அடுத்தது நீ தான் குரு கண்டால். அன்னைக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது. இங்க பாருப்பா, ஹனிக்கு யாரோட உதவி தேவைப்பட்டதோ அவரு வந்துட்டாரு, ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஹனி
வலிக்குது. என்ன மன்னிச்சிடு, விட்டுடு என்ன. அவன் தோல்விய ஒத்துக்கிட்டான். அவனை மன்னிச்சிடு ஷேர் சிங். எனக்கு என்ன ஆச்சு? நீ அசத்திட்ட சிலுக்கு துணியில. என்ன மன்னிச்சிடு. என்னோட பலத்தை அடுத்தவங்க நல்லதுக்காக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னில இருந்து இந்த காலனியோட பாதுகாப்பு என்னோட பொறுப்பு. இனிமே இந்த கிரிக்கெட் கேங் இந்த இடத்துல ஸ்டேடியத்தை கட்ட முடியாது. அனி இவங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானா இன்னும் சில மாசங்களுக்கு இவங்களால கிரிக்கெட்டே விளையாட முடியாது. புரிஞ்சுதா? ஹனி, இங்க இருந்த பிரச்சனைய முடிச்சு வச்சுட்ட உன் திறமையால. தாத்தா, நான் நல்லா கர்ஜனை செஞ்சேனா? ஆமா, ஆனா என்ன மாதிரி இல்ல. நான் என்னோட இளமையில தான் ஆட்டம் போட்டேன்.